மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு ஒரு கதை படிக்க போறோம். சரியோ? என்ன கதை என்று சொல்லி சொன்னா ஆற்ற கதையா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எலியின் கதை தான் நாங்கள் படிக்க போறோம். சொகுசான பயணம். என்ன கதை? சொகுசான பயணம். சரியோ? சொகுசான பயணம் யார் செய்ய போயினோம்? நீங்களோ, டீச்சரோ, எலியா? எலியோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்வோம்? பயணம் போவோமா? பயணம் போவோம். ஓகே. எலியாருக்கு புகை வண்டியில போகணும்னு சரியான விருப்பம். சரியோ? எலிக்கு வந்து என்னத்துல போகணும்? ட்ரெயின்ல போக வேணும்ன்றது. நீங்கள் ட்ரெயின்ல போயிருக்கிறீங்களா? ஓ, சுக்கு பாக்கு சுக்கு பாக்கு கூ, சுக்கு பாக்கு சுக்கு பாக்கு கூன்னு போயிருக்குமே. நெடுந்தூரம் போகலாம். போகும்போது நீங்க என்னெல்லாம் பார்த்து கொண்டு போவீங்க? மரங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். வீடுகள் எல்லாம் வேகமா ஓடுற மாதிரியே இருக்கும். என்ன பிள்ளைகள் அழகா இருக்கும், மாசையா இருக்கும். என்ன ரயில் வண்டி பயணம் நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். சரியோ பிள்ளைகள்? சகல வசதியோட இருக்கலாம். நாங்கள் படுத்து நித்திர கொள்ளலாம், இருந்த இடங்கள் பார்க்கலாம். என்ன? ஓகே. ஆனா எலியாருக்கு வந்து போகணும்னாக்க என்ன, எலி வந்து இந்த கனவுல கூட என்ன செய்யறார்? ட்ரெயின்ல போகணும். நித்திர கொள்ளைக்கும் என்ன செய்யறார்? கனவு காண்டார், தான் அங்க போகணும், ட்ரெயின்ல போகணும்னு கனவு கொண்டு இருக்கிறார். சரியோ? குட்டி எலி. என்ன பெரிய எலியோ? இல்ல, குட்டி எலி. என்ன? போகலாமே என்று எலியார் புறப்பட்டார். சரியோ? என்ன செய்வோம்? சரி, நாளைக்கு என்னத்துல போவோம்? ட்ரெயின்ல போவோம்னுட்டு உங்க பேக் எல்லாம் கொண்டு போறாரு. என்ன எலி? பேக் இல்லாம போவீங்களோ? அந்த பேக்ல என்ன எல்லாம் வச்சிருப்பீங்க நீங்கள்? தண்ணி, சாப்பாடு, என்ன உடைகள் எல்லாமே அந்த பேக்ல வச்சிருப்பீங்களே. என்ன? அங்கே நுழைவாயிலில் பூனை இருந்தது. யார் இருந்தது? பூனை. என்னென்ன பூனை சத்தம் போடும்? மியாவுன்னு. எலிய கண்ணா என்ன செய்யும் பூனை? இங்க வாங்கோ, நான் உங்களை கவனமா பாக்குறேன்னு அச்சாப்பிள்ளன்னு கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருப்பாரோ? இல்ல, என்ன செய்வார்? பூனை எலிய கண்டோன்னு பட்டுன்னு பிடிச்சு பட்டுன்னு சாப்பிடுவார். சரியோ? அப்ப எலிக்கு வந்து என்ன செய்ய? பூனையா கண்டோன்னா பயமா இருக்குமோ சந்தோஷமா இருக்குமோ? பயமா இருக்கும். என்ன? அங்க டிக்கெட் வாங்கி கொண்டு போயினா நத்தை வந்து டிக்கெட் வாங்கி கொண்டு போறார். அவரும் சொகுசான பயணம் செய்யறதுக்கு என்ன செய்யறார்? டிக்கெட் இல்லாம வாங்கி கொண்டு போனவர். நீங்களும் டிக்கெட் வாங்கி கொண்டு போறீங்களோ ரயில்வே ஸ்டேஷன்ல? சரி, இந்த கப் எல்லாம் போட்டிருக்காரு. என்ன பூனைக்குட்டியா? இந்த மீசிய பார்த்தீங்களே. எப்படி போவது? இப்ப எலிக்கு வந்து பயம் வந்துட்டது. எப்படி போகலாம் என்ன செய்யறார்? யோசிக்கிறார். நீங்களும் யோசிங்க, ஏதாவது பூனைக்கு ஐடியா கொடுக்கலாமான்னு. சரி, பாப்போமா. பந்து ஒன்றை என்ன செய்யறார்? உருட்டி விடுறார். சரியோ? பந்து ஒன்றை என்ன செய்யறார்? உருட்டி விடுறார் பூனைக்கு. அது வேற எங்கேயோ போயிட்டது. உருட்டி விட்ட பக்கம் எங்கேயோ இருக்குது, பூனை எங்கேயோ இருக்குது. பூனை கவனிக்கல. பூனை என்ன செய்வார்? பந்த கண்டோன்னு விளையாடுவார் தானே. அப்படின்னோடுதான் அந்த பந்தை என்ன செய்தவர்? உருட்டி விட்டவர். சரியோ? வந்து வேறு பக்கம் போயிட்டது. அடுத்தது என்ன செய்தாருண்டா? பூனைக்கு மீன் விருப்பம் தானே, மீன் அனுப்புறார். சரியோ? அப்ப வேலை செய்யும் போது சாப்பிடக்கூடாதுன்னு பூனை என்ன செய்து போட்டார்? அத சாப்பிட இல்லை. அப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிப்பாரோ இல்லையோ?
யோசிப்பார். மின் விளக்க அணைச்சு பார்த்தார். சரி, ஒரு லைட் இல்லாத என்ன செய்து போட்டார்? இப்ப போய் ஆஃப் பண்ணிட்டார். சரி, என்ன செய்து போட்டார்? ஆஃப் பண்ணிட்டார். இப்ப தான் மெதுவா போகலாமோன்னு பார்த்தா அவருக்கு பூனைன்ற கண் நல்ல வடிவா பளிச்சுன்னு இருக்குது. இரவுலதான் பூனை என்ன செய்யும்? மெதுவா வந்து வெளியெல்லாம் பிடிக்கும். ஆஹா, இதுவும் சரி வராம போயிட்டுதேன்னு யோசிக்கிறார். இப்ப என்ன செய்யலாம்னு திருப்பி வந்து என்ன செய்யறாரு? யோசிக்கிறார். நீங்களும் யோசிங்க எல்லாரும். ஏதாவது ஐடியா கிடைச்சதா? ஏதோ ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கா? என்ன ஐடியா? வேகமாக ஓடுறதோ பாப்போமா? என்ன ஐடியா அவருக்கு கிடைச்சிருக்கின்றத பாப்போம். அதுவும் எலியொன்று பூனையாருக்கு எதிரே ஓடுகிறது. சரியோ, கீச்சு கீச்சு கீச்சுட்டு ஒரு எலியொன்று ஓடுது. அப்ப பூனை என்ன செய்யறாரு? அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஓடி போற. இன்னைக்கு நல்ல ஒரு வேட்டேன்னு, இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு. எலிய பூனை வேகமா துரத்தி என்ன செய்து போட்டார்? பிடிச்சு போட்டார். எங்கூட எலியையோ பிடிச்சவர். ஓ, இது பொம்மை எலி. இது என்ன எலி? பொம்மை எலி, விளையாடுற எலி இது என்ன? அப்ப அவருக்கு ஆஹா, இது நான் சாப்பிடலும் ரொம்ப பீரிய இல்ல, சாப்பிடல. அது என்ன செய்யும்? சாப்பிட்டா பல்லெல்லாம் உடைஞ்சு போயிடும். வெரி குட். பல்லெல்லாம் என்ன செய்யும்? உடைஞ்சு போடும். ஏன்னா அதுக்குள்ள இரும்பு சாமான் தானே இருக்கும். இரும்பு சாமான் இருக்கிறபடியால பல்லெல்லாம் உடைஞ்சு போயிடும். அதால என்ன செய்தார்? அதை வச்சு கொண்டு கவலையா பாக்குறார். ஆகா, எனக்கு நல்ல ஒரு எலி மாட்டாமல் போட்டுது, இப்படி விளையாடுற எலி வந்துட்டுது என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன இப்ப என்ன செய்தார்? எங்கட எலிக்குட்டி வேகமா ஓடி போய், சரி அவர் அந்த பொய் எலிய பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஓடி போய் சுக்கு பாக்கு கூ எலிய தன்ன சொகுசு பயணத்தை ஆரம்பிச்சுட்டார். ரயில்ல ஏறி என்ன செய்யற? பூனைக்கு பாய் சொல்லி போட்டு சந்தோஷமா போறார். என்ன பிள்ளைகள்? எல்லா இடமும் பார்க்க போறார். லீவ்ல என்ன செய்யற? எல்லா இடமும் பார்க்க போறார். உங்களுக்கும் சந்தோஷமா இருந்ததா? சந்தோஷமா இருந்தது. நீங்களும் லீவுக்கு இந்த சுக்கு பாக்கு கூல ஏறி என்ன செய்ய போறீங்க? போக போறீங்க. அப்ப டீச்சருக்கு பாய் சொல்லி போட்டு வாங்க. பாய், நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.